நம்ம பார்த்துட்டு வருகிற இந்த ஒரு 2 கொரிந்தியருடைய ஸ்டடி நம்ம 5ஆம் அதிகாரத்துடைய நிறைவுக்கு வரலாம். ஸோ போன கிளாஸ் நம்ம இது வரைக்கும் பார்த்தோம்னா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். அப்போ ஒருவன் கிறிஸ்துவுக்குள் எப்போ வராரு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம். எப்போ ஒருத்தர் கிறிஸ்துவுக்குள் வராரு, உலகத்தை விட்டு, பழைய வாழ்க்கையை விட்டு கிறிஸ்துவுக்குள் வருவது அது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்போ கிறிஸ்துவுக்குள் வருவதுன்னா ஏதோ ஒரு கிறிஸ்டியனா கன்வெர்ட் ஆகிறத பத்தி அங்க பேசல. கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு சில விஷயம் இருக்கு இல்லைங்களா? அது முதல்ல மிக முக்கியமா அது விசுவாசம் ஆரம்பிக்குது. ஸோ நம்முடைய விசுவாசத்திலிருந்து ஆரம்பிக்குது அந்த ஒரு கிறிஸ்துவுக்குள் வரக்கூடிய ஒரு காரியம். அது எது வரைக்கும் போகுதுன்னா அர்ப்பணிப்பு வரைக்கும் போகும். அப்போ விசுவாசத்துல ஆரம்பிச்சு ஒரு அர்ப்பணிப்பு வரைக்கும் போகக்கூடிய ஒரு விஷயத்துக்கு தான் அந்த பார்க்கிறோம், கிறிஸ்துவுக்குள் வருவது. ஸோ யார் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறாங்களோ அவர்களை நம்ம பார்க்க கூடாது, பார்க்க முடியாது மாம்சத்தின் பார்வையில. ஒருவேளை மாம்சத்தின் பார்வையில் நம்ம பார்க்க முயற்சி எடுத்தோம்னா அது பெரிய தப்பு. ஏன்னா தேவன் அவர் எப்படி பார்க்கிறார், நாம எப்படி பார்க்கிறோம், அங்க விஷயம் இருக்கு. தேவன் பார்வையில அவர் எப்படி தெரிகிறாரு, அதே பார்வை தான் நாம பார்க்கிறோம். தேவன் ஒரு பார்வை பார்க்கும்போது நம்ம ஒரு பார்வை பார்க்கிறது அது சரியான ஒரு விஷயம் இல்லை. அதனால ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். இதை நம்ம பார்த்த பின்னாடி இப்படி ஒரு மாபெரும் வாய்ப்புக்குள்ள வந்திருக்கிற ஒவ்வொருவருமே, யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் வந்திருக்கிறோமோ நம்ம எல்லாரும் புதிய சிருஷ்டி, ஒரு புதியதோர் படைப்பு. அப்போ இந்த ஒரு புதிய படைப்பு அல்லது புதிய சிருஷ்டி என்று சொல்லும் போது, அன்பானவர்களே, அது ஏதோ நீங்க நினைச்சு கூடாது தேவன் நம்மளைய புது சிருஷ்டியா என்றாருன்றதுன்னு அர்த்தம் என்ன? நீ இல்ல, நான் ஜஸ்ட் ஒன்னு நினைச்சுக்கிறேன், அந்த மாதிரி நினைச்சுக்கிறேன் அப்படியான்னு கேட்டா அந்த மாதிரி இல்லை. அந்த மாதிரி இல்லைங்க. ஆக்சுவல் நியூ கிரியேச்சர். உண்மையாகவே தேவன் நம்ம எப்படிதான் பார்க்கிறாருன்னா புது சிருஷ்டி. என்ன சொல்லணும்னா புது சிருஷ்டி தான். நம்ம என்ன படிக்கிறோம் இல்ல, ரியல் நியூ கிரியேஷன். இது எல்லாமே அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அவர் தான் எல்லாமே செஞ்சிருக்கிறார். இதான் பார்த்த பின்னாடி தான் நம்ம இன்னைக்கு கண்டினியூ பண்ணலாம். 18ஆம் வசனத்துல இருந்து 18ஆம் வசனம் பவுல் பேசுறாரு, இவை எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. கரெக்ட். ஏன்னா இது எல்லாமே தேவனுடைய ஏற்பாடு. என்ன சொல்லணும்னா தேவன் தான் இது முழு பிளானுமே போட்டிருக்காங்க. எப்படி நம்ம புது சிருஷ்டி ஆகிறோம், எப்படி நம்ம கிறிஸ்துவுக்குள் வர்றோம், எப்படி நம்ம கிறிஸ்துவுக்குள் வந்தால் புது சிருஷ்டி, இது எல்லாமே தேவனுடைய பிளான். எல்லாமே தேவனால் தான் அங்க உண்டாயிருக்கு. அப்ப புது சிருஷ்டி சொல்லும் போது இல்ல ஜெனிப்பித்தல் இருக்குது, தேவன் தான் ஜெனிப்பிக்கிறாரு. தம்முடைய ஆவியினால நம்மை உருவாக்குறாரு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் வாய்ப்பு பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தருடைய மாபெரும் பலியானது ஒரு ஏற்பாடு தேவன் பண்ணிட்டாங்க. கர்த்தர் இயேசு அவர் வந்து மீட்கும் பொருள் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. பாருங்க எவ்வளவு ஒரு பிளான் இல்லைங்களா? இது எல்லாமே தேவன் போட்ட பிளான். பட் இதை ஒரே லைன்ல பவுல் சொல்றாரு, இவை எல்லாம் தேவனால் உண்டாயிருக்கு. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17 படிக்கிறோம், நன்மையான எந்த ஈவும், நன்மையான எந்த ஈவும், ஒரு ஈவு, ஒரு அருள்,
ஒரு கிருபை, அதெல்லாம் நன்மையான எந்த விஷயமா இருக்கட்டும், பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. தேவன் கிட்ட எந்த ஒரு மாறுதலும், எந்த ஒரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். அப்போ இந்த ஜெனிப்பித்தல் யாருக்குள் நடக்குது? அவங்க தான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறாங்க. அப்ப கிறிஸ்துவுக்குள் வந்தவங்களை எல்லாருமே என்ன பண்றாருன்னா தேவன் ஜெனிப்பிக்கிறார். சத்திய வசனத்தினால ஜெனிப்பிக்கிறார். புது சிருஷ்டியா அவங்க ஜெனிப்பிக்கப்படுறாங்க. சகோதர சகோதரி, ஒரு மிக முக்கியமான பாடம். அப்ப சொல்லிட்டு 18ஆம் வசனத்துல ஒரு விஷயம் பேசுறாரு. நீங்க எல்லாரும் வசனத்தை கவனிங்க. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு, அர்த்தம் என்ன? இயேசு கிறிஸ்து இல்லாமல் எதுவும் இல்லை. எல்லாம் அவர்னால தான் அந்த பிளானிங் இருக்குது. அவரை கொண்டு நம்மைனா நம்ம எல்லாருமே தம்மோட, அதாவது பிதாவாகிய தேவன் அவரோட நம்மை இயேசு கிறிஸ்துவை கொண்டு என்ன பண்றாருங்களாமா? ஒப்புரவு ஆக்கி. ஒரு அருமையான ஒரு வார்த்தையை பவுல் இங்க பயன்படுத்துறாரு, நோட் பண்ணிக்கலாம். ஒப்புரவு ஆக்கி. இந்த ஒப்புரவு ஆக்கி, அப்ப தேவன் என்ன திட்டம் பண்ணிட்டாரு, என்ன தேவன் செஞ்சிட்டாங்க அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, தேவன் ஆக்சுவலி தேவனுக்கு நம்ம துரோகி, தேவனை விட்டு தூரம் போயிட்டோம், தேவனை விட்டு விலகி போயிட்டோம் ஆதாம்னால, இல்லைங்களா? ஆனா தேவன் என்ன பிளான் பண்ணிட்டாங்கன்னா, அவரோட நம்மை ஒப்புரவு ஆக்கிட்டார். ஒப்புரவு ஆக்கிட்டார் இயேசு கிறிஸ்துவை கொண்டு. இது எப்படி நடந்துச்சு? இது எப்படி நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த வார்த்தை கவனிங்க, ஒப்புரவு ஆக்கி. அந்த ஒப்புரவு ஆக்கியுடைய அர்த்தம் என்ன? ஆங்கிலத்துல அட்டோன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அட் ஒன் மென்ட். இந்த அட்டோன்மெண்ட் அப்படின்னா பழைய ஏற்பாட்டுல நம்ம எல்லாருக்கும் தெரியும். பழைய ஏற்பாட்டுல ஒரு நிழல் இருக்குது, அட்டோன்மெண்ட் டே, பாவ நிவாரண நாள். வருஷத்துக்கு ஒரு முறை செய்வாங்க. அந்த ஒரு நாள்ல மக்கள் தேவனோடு ஒப்புரவாகக்கூடிய விஷயம். அது ஒரு ஒப்புரவாகுது, ஒன்று சேருவது, ஒன்று சேரக்கூடிய ஒரு விஷயம், ஒப்புரவு ஆகக்கூடிய விஷயம். அந்த ஒரு அட்டோன்மெண்ட், ஒப்புரவாகுதல், இது எப்படி நம்ம கிடைச்சுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம படிச்ச ஞாபகம் இருக்குங்களா? ரோமர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, ரோமர் 5:11, அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின யார்கிட்ட? தேவனோடு கூட நாம் இப்ப ஒப்புரவாயிட்டோம் பிரதர். இப்ப முன்னாடி தேவன் கிட்ட போக முடியாது, ஏன்னா பெரிய பிரச்சனை தேவன் கிட்ட போறது. இப்ப அந்த பிரச்சனை இல்ல, தேவன் கிட்ட போகலாம், பேசலாம். அந்த ஒப்புரவாகுதல் கிடைச்சிருச்சு. எப்படி? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய். அப்ப இப்படிப்பட்ட கர்த்தர் இயேசு மூலமாய் இந்த ஒரு ஏற்பாடு பண்ணிட்டாரு நம்முடைய தேவன். அப்போ இந்த தேவன் தான், இந்த தேவனாலே தான் எல்லாமே உண்டாயிருக்கிறது. அப்போ சகோதர சகோதரே, தேவன் ஒரு பெரிய கிருபை பண்ணிட்டாங்க. அவரோடு கூட நாமும் ஒப்புரவாவதற்கு இயேசு கிறிஸ்துவை கொண்டு சொல்லிட்டு, இப்ப நம்மளாம் ஒப்புரவாயிட்டோம், தேவன்கிட்ட ஒப்புரவாயிட்டோம். ஆனா ஒப்புரவாயிட்ட பின்னாடி நமக்கு ஒரு வேலை கொடுக்கிறாரு. என்ன வேலைங்களாமா? ஒப்புரவு ஆக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். பாருங்க, இந்த ஒரு வசனத்துல 3 விஷயம் இருக்குது. எல்லாம் தேவன் தான் பிளான் பண்ணிட்டாங்க. தம்மோடு ஒப்புரவாக்கிட்டார் தேவன் நம்மளைய கர்த்தரை கொண்டு.
இது ரெண்டாவது. மூணாவது என்னன்னா, அப்படி ஒப்புரவு ஆயிட்ட நாமோ, நம்ம எல்லாருக்குமே ஒரு வேலை இருக்குது, ஒரு ஊழியம் கொடுத்திருக்கிறாரு. அதுதான் ஒப்புரவு ஆக்குதலின் ஊழியம். அப்போ என்ன விஷயம்? தேவனோடு ஒப்புரவு ஆயிட்டோம், ரொம்ப ஹாப்பி. ஆனா அதோடு நிக்கிறது இல்ல. நம்ம எல்லார் மேலேயும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, ஒரு பொறுப்பு இருக்குது. ஒரு ஊழியம் செய்யணும். அந்த ஊழியத்துக்கு என்ன பேராமா? ஒப்புரவு ஆகுதலின் ஊழியம். இது மிக முக்கியமான ஒரு வார்த்தை. The ministry of reconciliation. reconciliation தான் பார்த்தோம், ஒப்புரவு ஆகுதல். இது ஒரு பெரிய ஊழியம் அன்பானவர்களே. ஆக்சுவலி இது ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். இந்த ஒப்புரவு ஆகுதல் பத்தி ஆங்கிலத்துல ரீகன்சிலேஷன் பார்க்கிறோம். இப்ப நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா, தேவன் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்லாம் படிச்சிருக்கிறோம். திரும்ப கொடுத்தலின் காலம் வரும் வரைக்கும் தேவனோடு ஒப்புரவாகுதலின் காலங்கள் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லைங்களா. 1000 year 1000 ஆண்டு அரசாட்சி பத்தி மனுக்குலம் தேவனோடு ஒப்புரவாகுவாங்க. தேவனோடு மனுக்குலம் ஒப்புரவாகிறதுக்கு முன்னாடி முதல்ல நாம தான் என்ன பண்றோம்னா தேவன் கிட்ட ஒப்புரவாகும். இப்ப ப்ராசஸ் இருக்கு பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்னா முதல்ல நாம ஒப்புரவாயிடுறோம். ஒப்புரவாயிட்டு அந்த வேலையை நாம செய்யறோமாமா. எந்த வேலையை? ஒப்புரவு ஆகுதலின் ஊழியம். யாருக்கு பண்றோம்? யாரெல்லாம் ஒப்புரவு ஆகாம இருக்கிறாங்களோ அவங்க போயிட்டு தேவன் கிட்ட ஒப்புரவாகுங்கள், தேவனுடைய ஏற்பாடு பண்ணிட்டாங்க அப்படின்னு அந்த ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை நம்ம என்ன பண்ணணும்? செய்யணும். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இல்லைங்களா. அப்ப இந்த ஒரு ஊழியத்தை தான் அந்த நாட்கள்ல அப்போஸ்தலர்கள் ரொம்ப சிரத்தையா பண்ணாங்க, ரொம்ப ஹாப்பியா பண்ணாங்க. அவங்க ஊர் ஊரா போவாங்க. யாருக்கெல்லாம் தேவனை பத்தி தெரியாது, புறஜாதி யாரையும் பார்க்க மாட்டான், போய் இயேசு கிறிஸ்துவை அறிவித்து அவர் மூலமாய் தேவன் கிட்ட ஒப்புரவாகக்கூடிய அந்த மாபெரும் ஈவை என்ன பண்றாங்கன்னா போய் பிரசங்கம் செய்வான். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அது ரொம்ப அருமையான ஒரு விஷயமா இருக்கு. நிறைய கிறிஸ்தவர்கள் ஆகுறாங்க, இயேசு விசுவாசிக்கிறாங்க. ஆனா முழுமையா அவங்க என்ன பண்றது இல்லைன்னா தேவன் கிட்ட ஒப்புரவு ஆகுறது இல்லை. ஏன்னா ஒப்புரவு ஆகணும்னா அர்ப்பணிக்கணும். அர்ப்பணம் செஞ்சாதான் அந்த ஒப்புரவாகலை பெற்றுக்கொள்ள முடியும், அது நிறைவடை. அநேக கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் இருக்கிறாங்க, ஆனா அதுக்கு மேல எப்படி தேவன் கிட்ட ஒப்புரவாகுன்ற விவரம் நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. அப்ப நம்ம இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, கிறிஸ்தவர்கள் அந்த ஒப்புரவாகக்கூடிய அந்த ப்ராசஸ்ல முத ஸ்டெப் எடுத்து வச்சுட்டான், இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அதுக்கு மேல அவங்களுக்கு போக தெரியல, எப்படி பண்ணணும் தெரியல. அவங்க கேட்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி இல்லை. நம்முடைய ஊழியமே, நம்முடைய வேலையே அதுதான். அவங்க கேட்பாங்க அதுக்கப்புறம் போகலான்னு இல்லை, நம்ம இறங்கி வேலை செய்யும். அன்பானவர்களே, இந்த ஒப்புரவாகுதலின் ஊழியம் இதுதான் பவுல் முந்தின சில அதிகாரங்களை சொல்லும்போது புதிய உடன்படிக்கையின் ஊழியத்தை எங்களுக்கு தேவன் கொடுத்தாரு, இந்த ஊழியத்துக்கு எங்களை தகுதியாக்கி இருக்கிறாரு. இதெல்லாம் முந்தின அதிகாரங்களை பவுல் பேசியிருப்பார். அப்ப இங்க வரும்போது ஒரு ஒப்புரவாகுதலின் ஊழியம் நம்ம எல்லார் கையிலுமே அங்க கிடைச்சிருக்குது. சரி, இந்த ஒப்புரவாகுதல் ஊழியத்தை பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. ஒப்புரவாகுதல்னா என்ன? யார் யார்கிட்ட ஒப்புரவாகுறாங்க, அது எப்படின்ற விவரத்தை கொஞ்சம் சொல்லுங்க கேட்டீங்கன்னா, அடுத்த வசனம் படிச்சா தெரியும். 19ஆம் வசனம். அது என்னவெனில், அது என்னன்னா, தேவன் பிதாவாகி தேவன் ஜெனரலா சொல்றாரு உலகத்தாருடைய பாவங்களை. ஏன் உலகம் தேவனை விட்டு தூரம் போச்சு? காரணம் என்னன்னா பாவம். இந்த பாவம் தாங்க மனுஷனை தேவன் இருந்து பிரிக்குது இல்லைங்களா. நம்மளே பாருங்க, பாவம் பண்றோம். அந்த பாவம் பண்ணிட்டா அது எவ்வளவு ஒரு கஷ்டமாயிருது. அது ஏதோ ஒரு தேவனோட இருக்கக்கூடிய அந்த உறவு ஒரு துண்டிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வருது இல்லைங்களா. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லைங்க. பட் நமக்கு ஒரு கிருபை இருக்குது,
அந்த கிருபையினால் அந்த உறவு நமக்கு தக்க வைக்கிறோம். பட் இருந்துட்டாலும் இந்த பாவம்ன்ற விஷயம் தான் தேவனை விட்டு மனிதனை விலக்கிருச்சு. அப்ப என்ன பண்றாங்க தேவன்? இந்த உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல். அப்ப எப்படி தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்றதில்ல கேட்டா, தேவனுடைய பிளான சொல்றாரு பவுலுங்க. கிறிஸ்துவுக்குள் அவர்களை, எல்லா உலகத்தின் ஜனங்களையுமே தமக்கு ஒப்புரவாக்கி அந்த ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். என்ன விஷயம்னா, தேவன் ஒரு மாபெரும் பிளான் பண்ணிட்டாங்க. மனு குலத்தை தம்மோடு ஒப்புரவாக்கக்கூடிய ஒரு பிளான் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தேவன் போட்டார் இல்லைங்களா? அந்த பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு. இயேசு பூமிக்கு வந்தாரு, ransom கொடுத்துட்டார். ransom கொடுத்துட்டாருன்னா என்ன அர்த்தம்? ஒப்புரவாகுதல் கன்ஃபார்ம். மனுக்குலம் தேவனோடு கூட ஒப்புரவாக போறாங்க. இது ஒரு நற்செய்தி. பட் இந்த நற்செய்தியை போய் சொல்லுங்க. அந்த ஒப்புரவாகுதல் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அதை போய் சொல்லணும். அதை அவங்க விசுவாசிக்கணும், அதை ஏற்றுக்கணும். அந்த ஒரு விஷயம் தான் நம்ம பார்க்கணும். ஆனா என்ன ஆச்சரியம்னா, இந்த ஒரு ஊழியம் 2 வகையில் நடக்குது. ராஜ்யத்துல அந்த ஊழியம் நம்ம எல்லாரும் செய்ய போறோம். மகிமையில எல்லா ஜனங்களையும் தேவனோடு கூட ஒப்புரவாகக்கூடிய ஒரு ஊழியம் அன்னைக்கு நம்ம செய்ய போறோம். ஒரு பெரிய வேலை இருக்குங்க. சபை ஆகுறது ஈஸின்னு நினைச்சுக்காதீங்க. சபையாயிட்டா அப்படியே பஞ்சு மெத்தையில அப்படியே சிங்காசனத்துல உட்காந்து ஹாயா அப்படிலாம் இல்லைங்க. எதுக்கு சபை ஆகுறோம்? வேலை ஜாஸ்தியா இருக்கு, அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. அப்ப அவங்க அந்த வேலையை அவ்வளோ பெரிய வேலைகளை செய்ய போறவங்க இன்னைக்கு அதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, பூமியில இருக்கும் போதே அதை முயற்சி எடுத்து அந்த வேலைக்கு தங்களை தயார்படுத்தி இல்லைங்களா, அந்த ஊழியத்தை ஒரு பொருட்டாக நினைத்து அதற்காக அர்ப்பணிப்பு வாழ்க்கை வாழ்ந்து ஓட்டத்தை ஓடி முடிக்கிறவங்களுக்கு அந்த தேவன் என்ன பண்றாங்கன்னா பெரிய வாய்ப்பு கொடுக்கிறாரு. ஆக்சுவலி இவங்க தான் கொடுக்குறாரு. இவங்க தான் சபை. நம்ம சொல்லிக்கலாம் நான் சபையாயிருவேன். அன்பானவர்களே, இன்னைக்கு மாம்சத்துல எந்த அளவுக்கு தேவனுடைய வேலையை செய்யறோம் அதை பொறுத்து தான் அவ்வளோ பெரிய வேலை நமக்கு கிடைக்கும். நீங்க இங்க ஒண்ணுமே செய்யாம பேருக்கு பைபிள் ஸ்டூடெண்ட் வச்சுக்கிட்டு சும்மா கன்வென்ஷன் அட்டன் பண்றோம், சண்டே சர்வீஸ் அட்டன் பண்றோம், வந்துட்டு போயிட்டு இருக்கிறோம், விசுவாசிக்கிறோம், அதுல எந்த பிரச்சனை இல்லை, சத்தியத்தை விசுவாசிக்கிறோம். பட் இது பத்துமா? இது நம்ம தகுதிப்படுத்துமா கேட்டா அப்படி இல்லை. இங்க பூமியிலேயே அந்த வேலைகளை செய்யணும் அன்பானவர்கள். பல வகையில செய்யணும். ட்ராக்ஸ் மூலமா ஏதோ ஒரு வகையில. ஒரு காலத்துல நம்ம பிரதர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரேடியோ பயன்படுத்தினாங்க. ஆல் இண்டியா ரேடியோ நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? முன்னாடி ரேடியோ எல்லாம் ரொம்ப பிரபலமா இருக்கும். அப்போ டிவி வர்றதுக்கு முன்னாடிலாம் ரேடியோ மூலமா சத்தியத்தை என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிருக்கிறாங்க. பிரதர் அசல்பர் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பத்திரிகை மூலம், நியூஸ் பேப்பர் மூலமா என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அச்சடிச்சு சத்தியத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனா நம்ம நாட்கள் ஏகப்பட்ட டெக்னாலஜி இருக்குது ஒழிய அது எப்படி பயன்படுத்துறோம் அங்கதான் விஷயம் இருக்கு. இது ஒரு பெரிய ஒரு விஷயம்தான். சபையா சேர்ந்து அருமையா திட்டம் பண்ணி ஒரு சபையா சேர்ந்து இந்த ஊழியத்தை பண்றது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம். அப்ப ராஜ்யத்துல எல்லா மக்கள் தேவனோடு ஒப்புரவாக போறாங்க. அது எப்படி ஒப்புரவாக போறாங்கன்ற விஷயம் நமக்கு தான் தெரியும். ஏன்னா அந்த ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை, அதாவது ராஜ்யத்துல பண்ண போறோம் பெரிய ஊழியம், ஒப்புரவாகுதலின் ஊழியம், ஒட்டுமொத்த மனு மக்களையே தேவன் கிட்ட ஒப்புரவாக்குற பெரிய வேலைங்க. ஒரு மனுஷனை
நீ நினைச்சுக்காதீங்க 100 பேர் 200 பேர், ஒரு மனுஷன் அவ்வளவு ஜனங்களையும் ஒப்புரவாக்குற வேலை. ஆனா எப்படி அந்த தேவன் திட்டம் பண்ணிட்டாருன்ற அந்த உபதேசம் இருக்கு இல்லைங்களா, அந்த டாக்டரின், அந்த வார்த்தை, தேவனுடைய சத்தியம், அதுக்கு பேரு தான் ஒப்புரவாகுதலின் உபதேசம். அதை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். சரி, இப்ப நம்ம என்ன பண்ணணும்? அது ராஜ்யத்துல அந்த வேலை செய்ய போறோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டா, ராஜ்யத்துல தான் அந்த வேலை செய்வாங்க சபை. ஆனா சபை என்ன பண்றாங்கன்னா இப்பவே அந்த வேலை எப்படி செய்யறாங்க தெரியுங்களா? உலகத்தாருக்கு பண்ற மாதிரி செய்யாம, உலக ஒப்புரவாகிறதுக்கு முன்னாடியே ஒரு கூட்ட வகுப்பார் என்ன சொல்லணும்னா, அந்த ஒப்புரவாகும் ஊழியத்தை செய்ய போகிற சபை ஜனங்களை முதல்ல தேவன் கிட்ட ஒப்புரவாகும். கரெக்டுங்களா? அந்த வேலை செய்யணுமா இல்லைங்க? அப்போ என்ன சொல்றாருன்னா, முதல்ல தேவன் நம்மளை ஒப்புரவாக்குனாரு, நம்ம ஒப்புரவாயிட்டோம். ஒப்புரவாகின இப்ப நாம அந்த வேலையை செய்யணும். யாரெல்லாம் ஒப்புரவாகாம இருக்கிறாங்களோ, இந்த ஒரு உபதேசத்தை கொண்டு நாம போயிட்டு அதுதான் நம்ம அறுவடை ஊழியம் சொல்றோம். நம்ம அறுவடை ஊழியத்துல ரொம்ப சத்தியங்களை ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு தெளிவா எடுத்து தேவனுடைய திட்டங்களையும் தேவனுடைய ஏற்பாடுகளையும் தேவனோடு ஒப்புரவாகக்கூடிய என்ன பிளான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஜனங்கள் மத்தியில வைக்கிறோம். அவங்க வர்றாங்க வரல, அது நமக்கு தேவையில்லை. பட் இது ஒரு முக்கியமான ஊழியம் தான். முதல்ல சபை ஜனங்கள் தேவன் கிட்ட ஒப்புரவாகும். அதுக்கப்புறம் இவங்க வச்சு தேவன் என்ன பண்ண போறாருன்னா, ராஜ்யத்துல எல்லாரையும் ஒப்புரவாக்குவார். அப்ப பாருங்க, இந்த மாதிரி தான் ஒப்புரவாகுதல் நடக்குது தேவன் கிட்ட. இந்த மனுக்குலத்துல இப்படித்தான். ஏன்னா நம்மளும் மனுக்குலம் தான். இந்த மனுக்குலத்துல முதல்ல நம்மளே ஒப்புரவாக்குறாரு. நம்ம ஃபர்ஸ்ட் ஒப்புரவாகிறோம். அதுக்கப்புறம் ராஜ்யத்துல ஜனங்கள் ஒப்புரவாவாங்க. சோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த கான்செப்ட் தான் நம்ம பழைய ஏற்பாட்டுல யோவேல் புஸ்தகத்துல நம்ம எல்லாருக்கும் தெரியும். 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் பேசுது, ஒட்டுமொத்த உலகத்தின் ஜனங்கள் தேவன் கிட்ட ஒப்புரவாவாங்க. ஆனா 29ஆம் வசனம் பேசுது, அதுக்கு முன்னாடி சபை ஜனங்கள் ஒப்புரவாவாங்க. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். இது ராஜ்யத்தில். வசனம் 29, ஊழியக்காரர்கள் மேலும் அந்த நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். இது குறிக்குது சபை. அப்போ முதல்ல நம்ம கண்டுபிடிச்சிரும். இந்த ஒப்புரவாகுதலுடைய காலத்துல 2 விஷயம் இருக்குது. முதல்ல சபை ஒப்புரவாகிறாங்க தேவன் கிட்ட. அதுக்கப்புறம் ஒப்புரவான பின்னாடி இவங்க ராஜ்யத்துல ஒட்டுமொத்த மனுக்குலத்தை தேவன்கிட்ட ஒப்புரவு ஆக்குறாங்க. அப்ப ராஜ்யத்துல அவ்வளோ பெரிய வேலை செய்ய போறாங்க. இதுக்கு பேர் தான் மத்தியஸ்தர் வேலை. கர்த்தரோடு கூட சேர்ந்து மத்தியஸ்தர் வேலை செய்ய போறாங்க சபை. ஆனா இப்ப நாம செய்ய வேண்டிய ஊழியம் என்னன்னா, இன்னும் இந்த சபை நிறைவடையாம இருக்கிறதுனால இன்னும் அநேகர் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, தேவன் கிட்ட ஒப்புரவாகும். அநேகர் பாபிலோன்ல கூட இருக்கிறாங்களாமா. அவங்களுக்கு என்ன பண்றது தெரியலையாமா. அவங்க வரட்டும், நீங்க போய் பேசுங்கன்னு போங்க. எங்க இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க, யார் தெரியாது. போய் இறங்கி வேலை செய்யுங்க. அறுவடை ஊழியம். இதுதான் பவுல் என்ன பண்றாருன்னா, நமக்கு பெரிய ஒரு போதனை அங்க கொடுக்கிறதா பாருங்க. அப்போ தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல், இது ஃபர்ஸ்ட் ஜெனரலா சொல்றாரு. ஏன்னா நம்மளும் உலகத்துல ஒரு அங்கம் தான் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவுக்குள் வர்றதுக்கு முன்னாடி நாமளும் உலகத்துல ஒரு அங்கம் தான். அப்ப முதல்ல கிறிஸ்துவுக்குள் நம்ம வந்ததுனால நம்ம தேவன் கிட்ட ஒப்புரவாயிட்டோம். ராஜ்யத்துல உலகத்தின் ஜனங்கள் கூட தேவன் கிட்ட கிறிஸ்து மூலமாய் ஒப்புரவாவாங்க. அப்போ இதை நம்ம கண்டுபிடிக்கும். அப்போ இந்த ஒப்புரவாகுதல் ஏன் மக்கள் உலகம் தேவன் விட்டு தூரம் போயிருச்சுன்னா, பாவம்.
அப்ப இந்த பாவம் அது ரொம்ப முக்கியமான பாவம். தனிப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் பாவி ஆயிட்டான். எல்லா மனுஷனும் பாவி பண்ணிட்டான். ஆதாம்குள்ள பாவிகளா பிறந்தாலும் ஒவ்வொருத்தரும் பாவம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ரோமர்ல படிச்சோம் இல்லைங்களா? ஆதாம்குள்ள எல்லாம் பாவியா பிறந்துட்டாலும் பிறந்த ஒவ்வொருத்தரும் பாவம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்ப இப்போ பாவங்களை எண்ணாமல் இருப்பதற்கு தேவன் என்ன பண்ணிட்டாங்கன்னா பெரிய ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அதுதான் கர்த்தருடைய அந்த ransom sacrifice. சகோதர சகோதரிகளே, அப்ப நம்ம எல்லார் கையிலுமே ஒரு போதனை இருக்குது, ஒரு உபதேசம் இருக்குது. அந்த உபதேசம் உடைய பேர் என்னன்னா ஒப்புரவாகுதலின் உபதேசம். சோ இந்த உபதேசத்தை பெற்றுக்கொண்ட நாம் அது எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்துறோம், எந்த அளவுக்கு இந்த சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கிறோம் என்பது அவரவர் தனிப்பட்ட வகையில ஸ்டடி பண்ணும். எனக்கு உங்களை மாதிரிலாம் சப்ஜெக்ட் பேச தெரியாது என்பது, இது சப்ஜெக்ட் பேச தெரியணும்னு அவசியம் இல்லை. ஃபுட்ஃபீட்ஸ்ல ஏறித்தான் பிரசங்கம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பல வகையில பண்ணலாம். ட்ராக்ஸ் ஊழியம் இருக்குது, சில இடங்கள்ல டிவில கூட ஊழியம் பண்றாங்க பிரதர்ஸுங்க. எவ்வளவோ இருக்குங்க, டெக்னாலஜில இருக்குங்க. பட் மனசு வரணும். அவரவர் ஒவ்வொருவருமே சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த ஊழியத்தை செய்வதற்கு. எதுக்கும் சாக்ரிஃபைஸ் பண்ணாமலாம் ஊழியம் பண்ண முடியாது, சில சாக்ரிஃபைஸ் பண்ணித்தான். சோ இதெல்லாம் சொல்லிட்டு இப்ப 20ஆம் வசனத்துக்கு வராரு. ஆனபடியினாலே, இந்த மாதிரி இருக்கிறதுனால தேவனானவர் பிதாவாகி தேவன் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல. யாருக்கு? நமக்கு. என்னன்னா நாங்கள் கிறிஸ்துவுக்காக, இந்த நாங்கள்ன்றது இப்போ இங்க பேசுறது பவுல் மற்றும் உடன் ஊழியர் எல்லாருமே. நாங்க தேவன் கிட்ட ஃபர்ஸ்ட் ஒப்புரவாயிட்டோம். இப்ப நாங்க எப்படி இருக்கிறோம்னா கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாயிருந்து நான் உங்கள்கிட்ட சொல்ற புத்தி என்னன்னா, தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். இந்த ஒரு லைன் போயிட்டு நம்ம எல்லார்கிட்டையும் சொல்ல முடியாது. பவுல் சொன்ன இந்த விஷயத்துக்கு பின்னாடி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. கிறிஸ்துவின் நிமித்தம் சொல்லும் போது அங்க ransom சப்ஜெக்ட் வருது. எப்படி தேவன் கிட்ட நம்ம தூரம் போயிட்டோம் பாவத்தினால, இல்லைங்களா? ஆனா இவ்வளவு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்குது கிறிஸ்துவ மூலமா. சோ பிரதர் சிஸ்டர்ஸ், இவ்வளவு பெரிய கிருபை தேவன் பண்ணிருக்கும் போதே நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, நாங்க சொல்ற புத்தி என்னன்னா, புரிஞ்சுக்கோங்க, நாங்க கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதிகளாக இருந்து சொல்றோம், தேவனிடம் ஒப்புரவாகுங்கள். அன்பானவர்களே, ரொம்ப அருமையான ஒரு மினிஸ்ட்ரி, ஒரு ஊழியம். நம்ம எடுக்க அறுவடை ஊழியம்லாம் பாத்தீங்கன்னா நோக்கம் இதுதான், தேவன் கிட்ட ஒப்புரவோம். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்! என்ன சொல்லணும், இது ஒரு பெரிய ஸ்லாக்கியமா பார்க்கும். நம்ம எல்லாம் ஒரு பாவிகளா இருக்கக்கூடிய நாம், தேவன் கிட்ட வரவே முடியாதுன்ற நிலைமையில் இருக்கக்கூடிய நாம், கிறிஸ்துவ மூலமாய் கர்த்தருடைய மாபெரும் விலையேறப்பெற்ற பலியினால் நாம் தேவனோடு கூட சேரக்கூடிய வாய்ப்பை தேவனே ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. இது நம்மளால் உண்டானதல்ல, நம்ம எதுவுமே பண்ணல, எல்லாம் தேவன் தான் பண்றான். தேவனுக்கு நன்றியோடு கூடிய இருதயத்துல நாம் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ற உணர்வு நமக்கு வரும். நான் வந்துட்டேன் பிரதர்ன்ற மட்டும் இல்ல, நான் எப்படி வந்துட்டேனோ, இவ்வளவு பெரிய சத்தியத்தை தேவன் என் கையில கொடுத்திருக்கிறாரு சொல்லும் போது, இப்ப நான் என்ன பண்ணணும்னா, யாரெல்லாம் வராம இருக்கிறாங்களோ போயிட்டு இந்த சத்தியத்தை சொல்லி அவங்க சொல்லணும், தேவனிடம் ஒப்புரவாகுங்கள். பட் இந்த உலகத்துல இந்த மாதிரி ஊழியத்தை செய்வதற்கு யார் இருக்கிறா? யார் முன் வராங்களோ அவங்க சொல்லுவாங்க, இந்த உலகத்திலேயே நாங்க யார் தெரியுங்களா? அம்பாசிடர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். அம்பாசிடர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் ஸ்தானாதிபதிகள். அம்பாசிடர்ஸ். அம்பாசிடர்ஸ்னு ஒரு அர்த்தம் தெரியுங்களா? அது நம்ம என்ன சொல்லுவோம் தமிழ்ல? பொதுவா தமிழ் இங்க ஸ்தானாதிபதினு போட்டிருக்குது. அம்பாசிடர்ஸ்னா
இப்ப வெளிநாட்டு சார்பா வந்து ஒருத்தர் பேசுவார் இல்லைங்களா, அது நம்ம என்ன சொல்லுவோம், தூதுவர், பிரதிநிதி, தூதுவர் சொல்லுவோம் இல்லைங்களா. சோ அப்போ அம்பாசிடர்ஸ்னா ஒரு நாடு சார்பா வந்து பேசுறவர். அப்போ இது மாதிரி இந்த உலகத்துல இவ்வளவு பெரிய ஒரு சத்தியம், ஒரு சந்தோஷமான நற்செய்தி. அப்ப இந்த உலகத்துல கிறிஸ்துவுக்காக நின்னு யாரு பேசுறா, அவங்க தான் அம்பாசிடர்ஸ். இது பவுல் ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறார், நாங்களா கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதி. அன்பானவர்களே, ஒருவேளை நாமளும் இந்த மாதிரி சொல்லிக்கணும் விரும்பிட்டோம்னா கண்டிப்பா அந்த வேலைகளை நம்ம செஞ்சுட்டு இருக்கணும். அப்பதான் சொல்ல முடியும் அம்பாசிடர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகளாய் நம்ம இருக்கிறோம். அப்போ பாருங்க, தேவனுடைய ஏற்பாடு அப்படித்தான் இருக்கு. பாருங்க எப்படி தேவன் பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து ஒப்புரவாகுங்க சொல்லல. அதுக்கு சில தேவன் என்ன பண்ணிக்கிறாரு, முதல்ல ஒப்புரவா ஆன ஜனங்களை வச்சு ஒப்புரவாக்குறார் மற்றவங்களை. அப்படி படிப்படியா தான் ஒவ்வொருத்தரா ஒப்புரவாயிட்டே போயிட்டு இருக்கிறோம். சோ அப்போ ராஜ்யத்துல சபை நிறைவடைந்த பின்னாடி, ராஜ்யத்துல சபை ஃபுல் ஃபிளட்ஜா இறங்கி ஒட்டுமொத்த உலகத்தையுமே அந்த வேலை செய்வாங்க. அந்த வேலையை அந்த அளவுக்கு அவங்க செய்யணும்னா இப்பவே அதுக்கான ஆயத்தம், தங்களை தயார்படுத்திக்குவாங்க இவ்வளவு பெரிய சத்தியத்தை பெற்றுக்கொண்ட சபை ஜனங்கள். சோ கர்த்தரே சொன்ன வார்த்தையை எப்போதும் மைண்ட்ல வச்சுப்பாங்க. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல, போய் சீஷராக்குங்கள், போங்கள் போய் சீஷராக்குங்கள். அப்போ ஒருத்தர் சீஷர் ஆக்குறது எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குது. சில பேர் நம்ம மத்தியில ஸ்பீக்கரா இருப்பாங்க, ஆனா எல்லாரும் ஸ்பீக்கர்ஸ் கிடையாது. அப்ப இந்த வேலையை எப்படி செய்யலாம்ன்றதுனா சேர்ந்து செய்யலாம். ஒரு பெரிய ஒரு அறுவடை வேலை பண்றோம்னா அந்த வேலையில எல்லாருடைய பங்களிப்பு இருக்கணும்னா சப்ஜெக்ட் பேசுறவர் மட்டும் இல்லை, அவர் தாண்டி இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்றது, அந்த ஃபாலோ கிளாஸ் ட்ராக்ஸ் ரெடி பண்றது, டிசைனிங் பண்றது, அதுக்கப்புறம் போய் ட்ராக்ஸ் கொடுக்கறது, அதுக்கப்புறம் சேர்ஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்றது, தண்ணி வாங்கி போறது, என்னென்ன வேலை இருக்குதோ அது எல்லாம் நம்முடைய பங்களிப்பு. இந்த உலகத்துல நாங்கள் கிறிஸ்துவினுடைய ஸ்தானாதிபதிகள். ஏன்னா கிறிஸ்டியன்ஸ் கூட இவ்வளவு விஷயம் தெரியாது, இவ்வளவு ட்ரூத் அவங்களுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை. அப்போ அவங்க கூட இந்த விஷயத்த சரியா புரிஞ்சுக்காம இருக்கும்போது நாமும் சத்தியத்தை அறிந்த நாம் கிறிஸ்துவுடைய ஸ்தானாதிபதிகளாய் இருந்த இந்த வேலையை நாம் செய்ய வேண்டியது அது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்குது. அப்போ பவுல் சொல்லக்கூடிய இந்த வசனம் அது ரொம்ப முக்கியமா இருக்கும். 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல படிக்கிறோம் இல்லைங்களா, 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துல தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரராய் இருக்கிறோம். நான் தேவனுடைய ரகசியங்கள், திட்டங்கள், அதுக்கு நம்ம எல்லாம் உக்கிரானக்காரங்களாம், மேனேஜர், கணக்கு கொடுக்கணுமா. இவ்வளவு பிளான், எல்லா பிளானுமே தெரிஞ்சு வச்சிருந்தியே, இத்தனை கிளாஸ் அட்டென்ட் பண்ணி இவ்வளவு பிளானிங்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தியே, என்ன பண்ண, எத்தனை பேருக்கு சொன்னீங்க? இந்த கேள்வி நம்ம கேட்கும். டிவைன் பிளான் தெரியும், எல்லாமே தெரியும் நமக்கு இல்லைங்களா. பட் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுனா எத்தனை பேருக்கு சொல்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கிறோம்? அது எத்தனை பேர் இதை கேட்கறதுக்கு நம்ம பிரயாசம் எடுத்திருக்கிறோம்? ஒருவேளை வாங்க ஒரு மீட்டிங் இருக்குது, அட்டென்ட் பண்ணுங்க, பாருங்க ஒரு பைபிள் கிளாஸ் இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஒரு 2-3 கிளாஸ் கேட்டு பாருங்க, பிடிக்கலன்னா விட்டு போயிருக்கு. இந்த மாதிரி நம்ம கிளாஸ் எடுக்கலைனாலும் ஜனங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு வேலை இல்லைங்களா. ஸோ இதெல்லாமே அன்பானவர்களே ரொம்ப முக்கியமான விஷயமா. நீங்க ஆகஸ்ட் 13ஆம் தேதி மன்னா, அப்புறம் நவம்பர் 8ஆம் தேதி மன்னா நோட் பண்ணிக்கோங்க, அப்புறமே படிங்க. ஆகஸ்ட் 13 அப்புறம் நவம்பர் 8ஆம் தேதி மன்னா. இதுல அந்த கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகளை பத்தி சில விளக்கங்களை அங்க என்ன பண்ணிருப்பாருன்னா பிரதர் கொடுத்திருப்பார். நீங்க வாய்ப்பு இருக்கும் போது அதை நீங்க படிங்க. ஆகஸ்ட் 13 அப்புறம் நவம்பர் 8. சகோதரர்களே, இப்படி சொல்லிட்டு ஒருவேளை யாருக்காவது பிரதர் இந்த அளவுக்கு தன்னை ஒருவர் உணர்ந்து தன்னை கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதி என்று
ஏதோ வார்த்தையில் இல்லை, அதை உணர்ந்து தன்னை புரிஞ்சுக்கணும்னா முதல்ல அந்த ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை அவர் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கும். இன்னைக்கு எப்படி நாம தேவன்கிட்ட ஒப்புரவாகணும் என்ற ஒரு மாபெரும் பாடத்தை, அந்த சத்தியத்தை நாம் தெரிஞ்சு வச்சிருப்போம். ஒருவேளை நீங்க அந்த கொஞ்சம் தெளிவா சொன்னா நல்லா இருக்கும், அது என்ன விஷயம் கொஞ்சம் தெளிவா சொல்லுன்னு கேட்டா, பவுல் நமக்காக அதை கடைசியா சொல்லி முடிச்சிடுறாரு. இதுதாங்க அந்த ஒப்புரவாக உபதேசம். எப்படி நம்ம ஒப்புரவாயிட்டோம், கிறிஸ்துவை கொண்டு தேவன் என்ன பண்ணிட்டான். 21ஆம் வசனம், நாம் அவருக்குள், அதாவது கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தேவனுடைய நீதியாகும்படி. நம்ம எல்லாரும் இன்னைக்கு தேவனுடைய நீதியா இருக்கும். அவருக்குள் பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இது மாபெரும் திட்டம் அன்பானவர்களே, தேவன் போட்ட பிளான். என்ன பண்ணிட்டார் தேவன் கேட்டா, கிறிஸ்துவை பாவமாக்கிட்டாரா? இது தப்பா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது வசனம். ஏதோ இயேசுவை தேவன் பாவம் பண்ண வச்சாரு அப்படின்ற மாதிரி இருக்குது. அது அந்த அர்த்தம் இல்லை, நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் டிரான்ஸ்லேஷன் எப்படி வரணும்னா, நமக்காக பாவ நிவாரண பலியாக்கினார் அப்படி வச்சுக்க. பாவ நிவாரண பலினா என்ன இல்லைங்களா? நம்ம எல்லாரும் தெரியும். ஆரோன் தன் குடும்பத்தார் உடைய அந்த பாவங்களை காளையின் மீது சுமத்துவான். அது போல நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்களை கர்த்தர் இயேசு அவர் மேல ஏற்றுக்கொண்டார், தேவன் சுமத்திட்டார். நம்ம எல்லாரும் ஞாபகம் பரிச்சயமான வசனம் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5 நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. 6ஆம் வசனம் படிக்கிறோம், கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அன்பானவர்களே, இதை நம்ம உணர்ந்து பார்க்கும்போது, நம்ம தினமும் அன்றாட வாழ்க்கையில செய்யக்கூடிய பாவங்கள், தவறுகள், அதை நினைச்சு பார்க்கும்போது நமக்கே ஒரு கோபம், நம்முடைய நிலைமையை பத்தி பார்க்கும்போது ஒரு கோபம் வருது. பட் கர்த்தருடைய கிருபை இல்லைன்னா இப்போதும் நம்ம தேவன்கிட்ட சேர இருக்க முடியாது. தேவன்கிட்ட தைரியமா போற அளவுக்கு அந்த தைரியம் எங்க இருந்து கிடைக்குது? கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலம். ஆனா அதே நேரத்துல சாத்தன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா? அதான் தைரியமா போலாம்ல, அப்போ பாவம் பண்ணு, சும்மா பண்ணு, தப்பு இல்ல, பாவம் பண்ணு. இத பாவத்தின் வஞ்சனை. சகோதர பாவம் பண்றது பலவீனத்துல பண்ணிடலாம். அதுக்காக அந்த பாவத்தை நாம எதிர்க்காமல் விடக்கூடாது, தொடர்ந்து எதிர்த்து போராட வேண்டும். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறார்னா காரணம் என்ன? நம்மளுடைய அக்கிரமங்களை, பாவங்களை அன்றே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா இதற்கான பனிஷ்மெண்ட்டை வாங்கிட்டாருங்களா. உதாரணத்துக்கு இன்னைக்கு நான் செஞ்சேன் இல்லைங்களா, இன்னைக்கு நம்ம எல்லாரும் பண்ணோம் இல்லைங்களா பாவம், இதுக்கான பனிஷ்மெண்ட்டை அன்னைக்கே வாங்கிட்டாருங்களாமா. ஏன்னா மாதிரி கான்செப்ட் இல்லைங்களா, அது எவ்வளவு பெரிய கான்செப்ட் இல்லைங்களா. இதை விசுவாசிச்சோம்னா அதை பெற்றுக்கொள்வோம். அப்போ நம்ம பாவம் அறியாத அவரை, ஏன்னா கர்த்தர் இயேசு பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர், குற்றமற்றவர். ஆனா அவர் அதுக்கான எல்லா பனிஷ்மெண்ட்டையுமே அவர் வாங்கிட்டாருன்னா அதாங்க சாக்ரிஃபைஸ். அதனால கர்த்தருக்குள் நாம் இன்னைக்கு தேவனுக்கு முன்னாடி நீதியாய் இருக்கிறோம். எவ்வளவு பெரிய தேவநீதி இல்லைங்களா. தேவநீதியை பத்தி நம்ம ரோமர்லயே படிச்சோம், எப்படி நாம தேவநீதியை பெற்றுக்கொண்டோம். கிருபை, இது ஒரு கிருபைன்றார். அப்போ சகோதர சகோதரிகளே, இவ்வளவு பெரிய மாபெரும் ஸ்லாக்கியத்தை பெற்ற நாம் தொடர்ந்து விழிப்புள்ளவர்களாக ஜீவிப்பதற்கு
வேண்டிய ஞானத்தையும் கிருபையும் பரிசுத்தாவின் பலனையும் தந்து தேவன் தாமே காத்து கிருபை செய்வாராக. ஆமென்.